सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। सीता लक्ष्मण वरद शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानकी जय जय राम राम हर हर नम पार्वती पदे हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधुमुनि की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। ஸ்ரீப்பதியான சீதாராமனுடைய போர் நாடுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவணத்தில் நம்ம பாகவதம் பார்க்குறோம், ராமாயணம் பார்க்குறோம். அதில் பார்த்தா முக்கியமாக பிரதான தர்மமாக சொல்லப்பட்டிருக்கிறது நாம தர்மம்தான். எல்லா மகான்களும் தீர்மானமாக சொல்லியிருக்கிறது நாமந்தான், பகவன் நாமந்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. நாமந்தான் பிரேமை. பகவான் கருணை காட்டியிருக்கான் அப்படின்னு சொன்னால் அவர் நாமா சொல்லுவாங்க. பகவானால் கருணை காட்டப்படாதவர்கள் நாமா சொல்ல மாட்டாங்க. சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம், ஈஸியாக. அப்போது பகவானுடைய கருணை இருந்தால் நாமத்தை மாத்திரமே நம்ம சொன்னால் போதும். இப்போது பாகவதம் ராமாயணத்துடைய நோக்கம் என்னென்னா நாமா தான். பகவன் நாம, அது ராமநாமம் ரொம்ப சிரேஷ்டம். ராமநாமம் சொன்னால் ரொம்ப சுலபம் வேறு. அதனால் பல ராகங்களில் பாடி அனுபவிக்கலாம் ராமநாமம். ராமநாமம் நம்ம நோய்களை போக்கும், நம்ம கஷ்டங்களை தீர்க்கும், எல்லாமே தரும். நாமத்தினால் ஆகாதது உலகத்தில் எதுவுமே கிடையாது. அஷ்டமா சித்திகளையும் அள்ளித்தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகான்கள்லாம். ராமநாமம் சொன்னாலே அஷ்டமா சித்திகளையும் அள்ளித்தருமா. 1000 யானை 10,000 யானை பலம் கிடைக்கும் ராமநாமம் சொன்னான் அப்படின்னா அது எப்படி, எனக்கு ஒன்றும் புரியல. ஆஞ்சநேயர் கிடைச்சிருக்கே, அதான் பிரமாணம். பிரமாணம் யாருன்னா ஆஞ்சநேயர் சுவாமி தான். அவர் 10,000 யானை பலம் கிடைச்சிருக்கா இல்லையா? அவர் எவ்வளோ பெரிய விஸ்வரூபம்லாம் எடுக்கிறார். அஷ்டமா சித்திகளும் அவருக்கு கைவந்த கலையாக இருக்கு இல்லையா? அப்போ அனவரதமும் ராமநாம ஜபிச்சுட்டு இருக்கிறவர் ஆஞ்சநேயர் சுவாமி. அதில் தான் அவர் அந்த பகவன் நாம சொல்கிறவங்கள நினைச்சாலே ஹனுமத் ஸ்மரணாத் பவேத், அவங்களுக்கே பல நன்மைகள் உண்டாகுமா. இது எப்படி இருக்குது பாருங்கள். பகவன் நாமா சொல்கிறவர் அனவரதம், பகவன் நாம கீர்த்தனம் பண்ணுற இடத்துல இருக்கிறவர் ஆஞ்சநேயர் சுவாமி. அவர் இருக்கிற இடத்துல அவர் இருக்கிற இடத்துல நாம சங்கீர்த்தனம் நடக்கும். நாம சங்கீர்த்தனம் நடக்கிற இடத்துல அவர் இருப்பார். அப்படின்னா அவர் நினைச்சாலே நம்மளுக்கு புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் அரோகதா ஆச்சாட்டியம் வாக்படுத்துவம் ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். ஹனுமான் நினைச்சாலே இத்தனையும் கட்சிடமா. அப்போ எப்படியாப்பட்ட தபஸ்வியாக இருப்பார் பாருங்க ஆஞ்சநேய சுவாமி. அவ்வளோ ராமநாமா சொல்லி ஆஹா, அது ரொம்ப சுலபமாக இருக்கிறதுனாலே நிறைய பேருக்கு அலட்சியம். நம்ம ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்காங்க மகான்கள்லாம், நாமளாம் சொல்லியிருக்கோம். சிம்பிளான விஷயம், ராமா இதை பிடிச்சிக்கோ, அவ்வளோதான், வேறு ஒன்றும் தேவையில்லை. மற்ற தர்மங்கள்லாம் பாகவதம் படிக்கிறோம், ராமாயணம் படிக்கிறோன்னா கூட கொஞ்சம் டைவெர்ட் ஆகிடும், நாமத்துலேருந்து கொஞ்சம் விலகிற மாதிரி ஆகிடும். நாமத்தை மாத்திரம் ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டான்னா அதோட ருச்சி தெரியாதவங்க இல்லை, அந்த தர்மங்கள்லாம் கடைப்பிடிச்சா தான் நாம பலன் கொடுக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நாம ருச்சி அவங்களுக்கு தெரிலன்னு அர்த்தம். நாமத்தில் அவன் சுவை கண்டு ஆழ்ந்து போயிட்டான்னு சொன்னால் அவர் வேறு எதையும் நாட மாட்டான்.
மற்ற தர்மங்களால் ஆக வேண்டியதை விட நாம தர்மத்தினால்தான் நமக்கு ஆக வேண்டியது. மற்ற தர்மங்கள்லாம் இந்த நாமா சொல்கிறதுலே நிறைவேறிடும். மற்ற தர்மங்கள்லாம் கடைப்பிடிச்ச பலன் கிடச்சிடுமா. அதான் தபஸ் எத் பலம் தாஸ்தி தபஸா யோகேன சமாதி, எல்லாமே தபஸ் பலம் யோக பலம் எல்லா பலனும் கிடச்சிடும். நாமா சொல்கிற தத்பலம் லபதே அந்த பலன் வந்து கேசவ கீர்த்தனத்தில் பகவான் நாம கீர்த்தனம் பண்ணுறதுனால கிடச்சிடும் அப்படின்னு பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய இடத்துல சொல்லியிருக்கு, 1 2 இல்லை. தேவஸ் தபஸ்தே ஜுஹு சஸ்னராதியாக அப்படின்லாம் சொல்லியிருக்கு. தேவகுதி அம்மா சொல்லியிருக்காங்க. தபஸ் பலம் யோக பலம் சோமயாகம் பண்ண பலம் எல்லாமே கிடச்சிடும் சொல்லியிருக்கு. ஆனால் அந்த நாமத்தை மாத்திரம் ஒருத்தர் ஜெபிக்கிறது இருக்கு பாருங்க, அவ்வளோ லேஸில் பண்ண முடியாது. அது ஏன் அப்படின்னா அது அப்படி தான். ஒன்று லோக விஷயத்தில் மனசு மதிமயங்கும், இல்லை அப்படியே ஆன்மீகத்தை வந்தாலும் வேறு ஏதாவது கிரந்தங்களை பார்க்கலாம், அது நல்லா இருக்குது இது நல்லா இருக்குது, பாகவதம் படிக்கலாம், ராமாயணம் படிக்கலாம், அப்படியே புத்தி பேதலிச்சிடும். படிக்கிறது நான் தப்புன்னு சொல்ல வரல. நாமத்துக்குன்னு 2 மணி நேரம் ஒதுக்கணும்னா அந்த 2 மணி நேரம் நாமா சொல்லிவிட்டு அப்புறமா நீ என்ன வேணால் பண்ணிக்கோ. என்னை பொறுத்தவரை குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம். நாமத்துக்கு நேரம் காலம் கிடையாது. எங்கே வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்படி நாமா சொன்னால் என்ன பலன்னா, நாமா சொல்கிறதுனால அவனுக்கு எந்த பலன் கிடைக்காது. அது சொல்ல போகுது, அது சொல்லும் போதில்ல எல்லா பலன்களையும் கிடைச்சிடும். நாமா சொல்கிறதுனால கிடைக்காத பலனே கிடைக்காது, பலனே கிடையாது. ராமா அவ்வளோதானே. ஆமாம் சொல்லிப்பார். சமயத்தில் ஐயோன்னு வருமே தவிர ராமான்னு வராது. எங்கன்னா தடிக்க விழுந்த இடத்துல ஐயோ அப்படின்வாங்க, ஏம்மா எப்பா அப்படின்வாங்க, அப்பா அப்படின்வாங்க. ஆனால் ராமான்னு வராது. ஏன் அவ்வளோ நாமா சொல்கிறேன், ஆனால் சமயத்தில் அது ஐயோன்னு வருது, அம்மா அப்பான்னு வருது, எம்மா அப்பான்னு வருது. எம்மா அப்பான்னு கூப்பிட்டா பரவாயில்ல, அது அம்மையப்பன் சிவன் பார்வதி கூட குறிக்கும். சரி ஏதோ ஒன்று. ஆனால் பகவன் நாமா சொன்னால் தானே பலன். இல்லை சிவசிவான்னு சொல்லிடணும், இல்லை கிருஷ்ணான்னு சொல்லணும், இல்லை ராமராமான்னு சொல்லிடணும், ஹரிஹரி அப்படின்னு சொல்லலாம், இல்லை ராதே ராதே அப்படின்னு சொல்லுவாங்க, ராதே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவாங்க, விட்டல் விட்டல் விட்டலா 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 அப்படின்னு. சில பேர் நாராயணானும், கோவிந்தா 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 அப்படின்வாங்க. சில பேர் அச்சுதானந்தா கோவிந்தா அப்படின்வாங்க. அது மாதிரி ஏதோ ஒன்று கிருஷ்ணா அப்படின்வாங்க டக்குன்னு. அதுமாதிரி சொல்கிறத பார்த்துருக்கேன், அதுக்காக சொல்கிறேன். ஹரிஹரி ஹரிஹரின்னுவாங்க, ஹரே 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 அப்படின்வாங்க சில பேர். அது மாதிரி சமயத்தில் விவசா தன் வசமின்றி வரணுமா நாம. அப்போ எந்த அளவுக்கு அபியாசம் பண்ணியிருக்கணும், அது எந்த அளவுக்கு அதில் ஊறி போயிருக்கணும். அப்போ தான் அர்ஜென்ட்டு கூட டக்குன்னு ஐயோன்னு வராமல் வாயில் ராமராமான்னு வந்துச்சுன்னா அதுதான் பியூட்டி. மகான்கள்லாம் இது ரொம்ப விசாலமான சப்ஜெக்ட். இது ராமநாமம் வந்து ராமான்னு சொல்கிறேன்னு சொல்லிடுறேன் சுலபமாக. அது கடைப்பிடிக்கிறதுக்கு சில வழிமுறைகள்லாம் இருக்குது. இது ரொம்ப ரகசியமான விஷயம். இது ஆரம்பத்தில் எல்லாம் சொல்கிறாங்க, அலட்சியப்படுத்திடுவோம். சில பேர் அலட்சியப்படுத்திடுவாங்க, எப்போ பார்த்தாலும் நாமா சொல்லு, எதனா பரிகாரம் கேட்டால் நாமா சொல்லு. ஆமாம், மகான்களிடத்தில் போனால் என்ன சொல்லுவாங்க, நாமா சொல்லுன்னு சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். நாமா சொல்லு சரியாக போயிடும் அப்படின்னு. எதனா பிரச்சனை போய் சொல்லப்போம். என்ன இவங்க எப்போ தான் நாமா சொல்லு. அது எத்தனை தடவை சொல்லுவாங்க, திருப்பி நாமா சொல்லு. இது நம்மளுக்கு வெறுப்படிச்சு போயிடும். எது கேட்டாலும் ராமநாமா சொல்லு. என்ன இது ராமநாமா சொல்லு. அதுதான் ரகசியம். அதை நம்ம வெட்ட வெளிச்சமாக சொல்கிறதுனால, அதை அடிக்கடி சொல்கிறதுனால அது அலட்சியம். அது நம்மளுக்கு வெறுப்பாக கூட தோணுது. என்ன இது அடிக்கடி நாமா சொல்லுன்னு சொல்கிறோன்னா அது வெறுப்பு. அதுக்கு மேலே ஒரு வெறுப்பு கூட உண்டாயிடுது. எப்போத்தாலும் நாமா சொல்லு. என்னப்பா வேறு ஏதாவது பரிகாரம் சொன்னால் பரவாயில்ல, நான் இவ்வளோ கஷ்டத்துக்குறேன், நாமா சொல் சரியாக போயிடும் அப்படின்றாங்க. ஆமாம் நாமா சொன்னால் தான் சரியாக போயிடும். அப்படி வரணும். நாம குறைச்சல்னால்தான் பிரச்சனைகள் வருது. நாம பலம் போதலை, அதனால்தான் குடும்பத்தில் பிரச்சனைகள் வருது, நோய்கள் வருது, கஷ்டங்கள் வருது. என்னென்னா நீ சொல்கிற நாம கொஞ்சமாக சொல்கிறியோ, இல்லை சுத்தமாக சொல்லாமல் இருக்கிறியோ, அப்போ நாம பலம் இல்லை.
எந்த வீட்டில் நாம பலம் இருக்கோ அவளுக்கு அவ்வளோ சாந்தி ஏற்படும், அவளுக்கு அவ்வளோ கலிதோஷம் விலகிடும், களிமலா அபகம், களிமலத்தை அபகரிச்சிடும், போய்க்கிடும் நாமா. ஆஹா, ஆமாம், நீ அடிக்கடி சொல்கிறாங்கண்ணா, அதுதான் ரகசியம். ரகசியத்தை வெட்ட வெளிச்சமாக சொல்கிறதுனால அது மேலே வெறுப்பு வருது. என்னடா அடிக்கடி எப்போ போகிறதால நாங்கள் போனால் அவர்கள் போனால் அந்த மகாத்மாக்கள் போனால் எப்போ கொஞ்சம் பால் கொடுப்பாரு, அந்த பால் குடிச்சிட்டு அப்போ நான் நாமா சொல்லுன்னுவார். எதனா பிரச்சனைனா நாமா சொல்லு. நான் பிரச்சனைக்கு வழி ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தா நாமா சொல்லுன்றாரு. என்ன நாமா தான் பிரச்சனைக்கு தீர்வு, வேறு எதுவும் கிடையாது. நிறைய பேருக்கு இது தெரியுதில்லை. ஃபஸ்ட்டு நான் கூட ஆமாம் எப்போ கேட்டாலும் நாமா சொல்லு அப்படின்னு நான் அலட்சியப்படுத்தினேன். சில மகாத்மாக்களுக்கு போகும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, நாமா சொல்லு போ சரியாக போயிடும், நாமா சொல்லு சரியாக போயிடும். இன்னும் அவனை நாமா சொல்லுன்றாங்க. அடப்பாப்பா, நமக்கு நம்ம சொல்கிற பிரச்சனைகள் அவங்க காதலே வாங்க மாட்டாங்க, நாமா சொல்லுன்றாங்க. ஆமாம், அந்த சாந்திக்கு குறைவு என்னென்னா உன்னுடைய நாம பலம் போதலை. நீ சொல்கிற நாமம் வந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் 10 நாமம் 20 நாமம் சொல்லிட்டு அது போதாது. உன் பிரச்சனை தீர்கிற வரைக்கும் நாம சொல்லு. எவ்வளோ நேரம் நாம சொல்லணும், எவ்வளோ நேரம் நாம சொல்லணுன்ட்டு கேட்காத. ஏன்னா உன் பிரச்சனை எந்த அளவுக்கு சீக்கிரம் முடியணும்னு நினைக்கிறியோ அந்தளவுக்கு தீவிரமான பக்தி யோகம் நீ நாம சொல்லு. இவ்வளோ தான். இல்லைப்பா இத்தனை மணி நேரம் நாம சொல்லணும், இவ்வளோ நேரம் நாம சொல்லணும், அதை நான் இவ்வளோ நேரம் நாம சொல்லணும், 2 மணி நேரமா 1 மணி நேரமா இல்லை 3 மணி நேரமா 1/2 மணி நேரமா அது சொல்லு, கணக்கு சொல்லு. என்ன கணக்கே கிடையாது. இதுதான் நேரம் காலம் தேச கால நியமெல்லாம் கிடையாது. இதுதான் எனி டைம் சொல்லாமே, எப்போனா சொல்லாமே. பாகவதமே சதா சேவியான்னு சொல்லியிருக்கு. அப்படின்போது பகவன் நாம வந்து சுத்தமாக நியமத்தோடு கடைபிடிக்கிற பாகவதமே எப்போனா சதா எப்பொழுதும் சேவியன்னு சொல்லியிருக்கு. அடிப்படை பகவன் நாம வந்து நான் அதுதான் எதுவுமே கிடையாது, சுத்தபத்தமே கிடையாது. எங்கே வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம், எப்போ வேணாலும் சொல்லலாமாச்சு. அப்படின்னும்போது உன்னுடைய பிரச்சனை தீரணும், உன்னுடைய நோய் தீரணும், உன்னுடைய கஷ்டங்கள் நீங்கணும்னா நீ எந்த அளவுக்கு தீவிரப்படுத்துறியோ அது உங்கள் தான் இருக்குது. நீ தீவிரப்படுத்த சீக்கிரமாக பிரச்சனை தீரப்போகுது, இல்லை லேட்டாக போகுது, அவ்வளோதான் விஷயம். அது உன்னுடைய கான்ஃபிடென்ட்டு. நீ நம்பிக்கையோட ஸ்ரத்தையோட பகவான் நாமா சொன்னால் சீக்கிரமே பலன் கொடுத்துரும். உனக்கு ஒரு விஷயம் நிறைவேறணும், முக்கியமான விஷயம். எனக்கு இது போல் பெரிய பிரச்சனை, அத்தியாவசிய தேவை, இது போல் ஒரு பிரச்சனையில் இருக்குது, பெரிய பிரச்சனையில் மாட்டின்னு இருக்கிறேன், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு வந்து அந்த பிரச்சனை நீங்கணும் அப்படின்னா அதுக்கு நீ உன் தீவிரத்தை காட்டணும். ஏதோ ஏனத்தானோன்னு எங்கூட்டுக்காரனை கச்சேரிக்கு போனான்னு கதையா நான் ஒரு மணி நேரம் சொல்லிட்டேன், அவள் தான் இன்னைக்கு கோட்டா முடிஞ்சு போச்சு. 1 மணி நேரம் நாம சொல்லிட்டேன், முடிஞ்சு போச்சு, அவள் தான். அதான் நாளைக்கு அப்புறம் என்ன செய்ய போகிற? 1 மணி நேரத்துக்கு அப்புறம் லோக வார்த்தரதா வம்பு தும்புக்குள்ளே பேச போகிறேன், இல்லை போய் டிவியில் டிவியில் மூஞ்ச வச்சுன்னு உட்காந்துட்டு போகிறேன். வேறு என்ன பண்ண போகிறேன்? இல்லாட்டி செல்ஃபோனை நோண்டு போகிறேன், ஃபோனை நோண்டின்னு டிக்டாக் பார்த்துட்டு போகிறேன், யூடியூப் பார்த்துட்டு போகிறேன். வேறு என்ன பண்ண போகிறேன்? நீ ஏதாவது பிரயோஜனமாக பண்ண போகிறோமா? இல்லை எங்கன்னா வேலைக்கு போக போகிறேன், சம்பாதிக்க போகிறேன், ஏதோ ஒன்று. ஆக மொத்தம் நான் பகவத் விஷயத்தை விட்டு விலகி எதையோ செய்ய போகிறேன் பௌதிகமாக, அதானே செய்ய போகிறேன். அந்த 1 மணி நேரம்னா அதுவே பெரிய விஷயம். அப்படி நாம சொன்னால் நம்ம கஷ்டங்கள் எப்படி விலகும்? அந்த 1 மணி நேரம் இல்லை, ஒரு நாம சொன்னாலும் பலன் உண்டு, இல்லைன்னு சொல்ல வரல. சரி விலகும், அதுக்கு லேட் ஆகும், அதுக்கு நீ காத்துன்னு தான் இருக்கணும். உன் பிரச்சனை ரொம்ப தீவிரமாக இருக்குதுன்னா அந்தளவுக்கு தீவிரமாக நீ நிறைய நாம சொல்கிறதுல நீ மும்முரமாக இறங்கினா தானே முடியும். அதில் எஃபர்ட் போட்டால் தானே முடியும். நீ 24 hours நாம சொல்லு, பிரச்சனை தீர்ந்துச்சுன்னா சந்தோஷப்படு. பிரச்சனை தீர்ந்ததுனால மட்டும் இல்லை, அதுக்கு மேலே நாம சொல்லு. பிரச்சனை தீர்ந்த பிறகு நாம சொல்லு. பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்துடும். பகவன் நாமத்தை நம்பினவங்க ஒரு பொழுதும் கெட்டு போனது கிடையாது. நமே பக்த பிரணசியது, என் பக்தன் வீழ்ச்சி அடைந்தது கிடையாதுன்ட்டு பகவத்கீதையில் கேரண்டியாக சொல்கிறார், ஆணித்தரமாக அடித்து சொல்கிறார். நகி கல்யாணுக்கு கச்சதி, நகி கல்யாணுக்கு துர்கதியும் தாத கச்சதி. நல்லது செய்தவன் பகவத் பக்தி பண்ணவன் ஒரு பொழுதும் கெட்டு போனது கிடையாது, துர்கதி அவனுக்கு கிடையாது, நற்கதி தான் கிடைக்கும் அப்படின்ட்டு பகவான் கீதையில் சொல்கிறான். அப்போ நாம பலம் போதலை, நாம எனக்கு ஸ்டெமினா இல்லையா, ரொம்ப நேரம் சொல்ல முடியலையா, ஸ்டெமினா இல்லைன்னு நாம ஸ்மரணம் பண்ணு. நாம ஸ்மரணத்துக்கு தெரியாது, ஸ்டெமினா தேவையில்லை. இல்லை நாம
யாரையாவது சொல்லுவாங்க, நம்ம யூடியூப்பில் போடுறோம் 3 மணி நேரம், அதை போட்டு கேளு, காதில் கேளு, சிரவணம் பண்ணு. என்னாமதேய சிரவணானு கீர்த்தனாத்து. எந்த நாமதேயத்தை, நாமதேயம் அந்த ராமான்ற அந்த நாமதேயத்தை மாத்திரம் சிரவண அணுகீர்த்தனாத்து, யார் அதில் கேட்டு அது கூட சேர்ந்து பாடுறாங்களோ அணுகீர்த்தனாத்து சிரவணாத்து. இப்போ நம்ம ராமநாமம் பாடுறோம் யூடியூப்பில், அது நம்ம அப்படியே காதலை கேட்டு அது அணுகீர்த்தனாத்து, அது கூட சேர்ந்து பாடினாங்கன்னா சுவாதோபி சத்தியா சவனாய கல்பதே, அவன் சண்டாளனாக இருந்தாலும் சோமயாகம் பண்ணக்கூடிய தகுதி உடையவனாக ஆயிடுறான். அவ்வளோ உயர்ந்த நிலைக்கு அவனை தூக்கி வசத்தியாக கொண்டு போய் வச்சுருந்தான் அந்த நாமம். அவனை பிராமணனை விட உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் சிறந்த பக்தனாக மாற்றிடுது. அந்த நாமா பக்தி எப்படி பண்ணுறது, எப்படி நீ நாமா சொல்லி நீ சிறந்த பக்தனாக பிரகாசிப்ப. தன்னாலே உனக்குள்ளே நல்ல குணங்கள்லாம் தன்னாலே வரும். உனக்குள்ள நல்ல குணங்கள்லாம் பிரகாசி நீயே பார்ப்ப. உனக்குள்ள மனசில் நிம்மதி இருக்கும். ஃபஸ்ட்டு உனக்கு நிம்மதி கொடுக்கும், சாந்தி கொடுக்கும். அது பிறகு நீங்கள் மற்றதெல்லாம் மற்ற மிராக்கிள்ஸு அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில் தேவைகள் எல்லாவற்றையும் இந்த நாமா நிறைவேற்றிடும். இது நிச்சயம், இது நடக்கிற விஷயம், நடந்த விஷயம். எவ்வளோ மகாத்மாக்களுக்கு நடந்திருக்குது. நாமத்தினால முடியாத விஷயமே கிடையாது. ஆனால் துராசைகள் இருக்கக்கூடாது. நியாயமான ஆசைகள் இருந்தால் கண்டிப்பாக சீக்கிரமாக நிறைவேறிடும். பகவானுக்கு நாங்கள் உங்களை சித்திரவதை பண்ணி பார்க்கணுன்னா பகவானுக்கு ஆசை கிடையவே. உங்களை க்ஷேமமாக வாழ வச்சு யோகக்ஷேமம் பகாம்யகம், நான் உனக்கு யோகக்ஷேமமாக வாழ வைக்கணும் பார்க்கணும் தான் எனக்கு ஆசை அப்படின்னு பகவானே கீதையில் சொல்கிறான். நீ செய்ய வேண்டியது அனன்ய சிந்தையந்தோம், அந்நிய சிந்தனை இல்லாமல் என் நாமத்தையே எப்பொழுதும் சொல்லி என்னை உபாசிச்சுன்னு சொல்ல நாமத்தினால நான் உனக்கு யோகக்ஷேமத்தை நான் பார்த்துக்கிறேன். நீ கஷ்டப்பட, நீ எதெல்லாம் தேடி பண்ணியோ அதெல்லாம் முன்னே தெரியும். பகவான் நாம சொல்லிட்டாவே போதும், உன் லைஃப் கேரண்டி. என்ன இது இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, சத்தியமாக சொல்கிறேன். அஜாமிலன் எங்கேருந்து சொன்னான்? புண்ணியக்ஷேத்திரத்துலேருந்து நல்ல சாநித்தியமான ஹரியினுடைய சாநித்தியம் நிறைஞ்ச ஆனந்தவனம். பாகவத நடத்துனாங்க ஆனந்தவனம், பகவத் சாநித்தியம் நிறைஞ்சிருந்தான். நைமிஷாரண்ய வனம் பகவத் சாநித்தியம் நிறைஞ்சிருக்குன்னு சொல்கிறோம். அஜாமிலன்னு ஜாமினா நல்ல குலத்து ஸ்திரீ, அஜாமி அப்படின்னா நடத்துக்கட்ட ஸ்திரீ. நடத்துக்கட்ட ஸ்திரீயோட மிலனம் செய்து கொண்டிருந்தாலும் அவனுக்கு அஜாமிலன்னு பேர். அப்படியேப்பட்ட நடத்துக்கட்ட ஸ்திரீ வேசியா ஸ்திரீயோட சங்கம் கொண்டிருந்தான். அந்த இடத்துலையும் பகவான் விஷ்ணு தூதர்கள் வந்தாங்கன்னு சொன்னால் எதனால் வந்தாங்க? பகவான் நாமா சொன்னான், நாராயணா அப்படின்ட்டு பகவான் நாமா சொன்னதுனால அந்த யமதூதர்களை பாசத்தை அறுத்து அவர்களை துரத்தி விட்டு விஷ்ணு தூதர்கள் அந்த அஜாமிலனை காப்பாற்றினார்கள். பிரத்யட்சமாக காப்பாற்றினாங்க. அங்கே கூட அப்படியேப்பட்ட வேசி வீட்டில் கூட பாகவதர்கள் வருவாங்களா? வந்தாங்களே, அஜாமிலன் வீட்டில் வந்தாங்களே. என்ன சாநித்தியம் இருக்காங்கன்னா ஒரு சாநித்தியம் இல்லை. ஆனால் நாமத்துக்கு சாநித்தியம் தேவையில்லை. இப்போ பாகவதம் படிக்கணும்னா ஆனந்தவனத்தை தேர்ந்தெடுத்தாங்க, நைமிஷாரண்ய வனத்தை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த இடத்துல நம்ம கங்கை கரையில் உட்காந்து பரிசத்துக்கு பாகவதம் சொன்னார் சுகாச்சாரியார். நல்ல ஸ்தலத்தை தேர்ந்தெடுத்து அங்கே பாகவதம் சொன்னார். சரி, அங்கே சாநித்தியம் மிளிரும். இயற்கையிலே சாநித்தியம் நிறைஞ்ச இடம், தேவர்கள்லாம் வந்து போகிற இடம். அதனால் சாநித்தியமாக இருக்கிறதுனால அது கங்கையை ஓட்டுறதுனால அது புண்ணிய கஷேத்திரம். அதனால் அங்கே சாநித்தியமாக இருந்தது. அங்கே பாகவதம் பிரகாசித்தது. அங்கே பாகவதம் சொன்னதுனால எல்லோரும் கரையேறினாங்க, எல்லோரும் மோட்சத்துக்கு போனாங்க. சரி, ஓகேப்பா. ஆனால் அஜாமிலன் வீட்டில் இன்னும் சாநித்தியம் இருக்குது. இது ஒரு வேசி வீட்டில் நான் கேட்குறேன். அப்படியேப்பட்ட புண்ணியக்ஷேத்திரத்துமாகிய கண்டகி நதிக்கரையிலேயே உட்காந்து பரத யோகேஸ்வரர் கட்சியில் ஒரு மானிடத்தில். அதனால தான் நிறைய பேர் மிருகங்களை வளர்ப்பாங்க, நாய் பூனை. அதெல்லாம் நம்ம தபசை அப்படியே வாங்கிக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. கோழி வளர்க்குறேன், நாய் வளர்க்குறேன், பூனை வளர்க்குறேன், அது வளர்க்குறேன். நம்ம தபசை நாம் சொல்கிற நாமத்தினுடைய தபசை அப்படியே வாங்கிக்கும். அதெல்லாம் அதுக்கு நீங்கள் சாப்பாடு போட்டாலும் சரி, அதுக்கு நீ தடவி கொடுத்தாலும் சரி, அது நீ என்ன பண்ணுறீங்களோ அது நீங்களே கொடுக்குறீங்க. அது நல்லா இருக்கணும்னு நினச்சி நல்லது தான். அது நல்லா இருக்கணும், மற்ற ஜீவராசி நல்லா நினைக்கிறது நல்லது தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அவைகளை போஷிக்க உங்களுடைய தபஸை நீங்கள் கொடுக்கிறீர்கள். நீங்கள் நாமா சொன்னாலும் சரி, நீங்கள் பூஜைகள் பண்ணாலும் சரி, நீங்கள் கோயிலுக்கு போகிறேன், உங்களுடைய புண்ணியத்தை அந்த ஜீவராசிகளுக்கு கொடுக்கிறீர்கள். அதனால் நாய் வளர்க்குறேன், பூனை வளர்க்குறேன், கோழி வளர்க்குறேன், அதை வளர்க்குறேன், இதை வளர்க்குறேன்னா அதெல்லாம்
மாடு வளர்க்கலாம், பசு வளர்க்கலாம். பசுனால நம்மளுக்கு சாணித்தியம். பசு சம்ரக்ஷணம் ரொம்ப ரொம்ப நல்லது, அது சாணித்தியம். ஆனால் நாய் பூனை இதெல்லாம் தோஷம் முடியாது. அவைகள் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தபசு நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் கண்டிப்பாக. ஏன் சொல்கிறேன்னா, இது நான் சொல்லலை. ஒரு மான் வந்து சாதுவான மிருகம் மான். அந்த மானை வளர்த்ததுனால் பற்றுதல் கொண்ட பரத யோகேஸ்வரர் கட்சியில் மானாக பிறந்துட்டார் தெரியுமா? மானாவே போயிட்டார், அடுத்த ஜென்மம் மானாக பிறந்துட்டார். அதுக்காக சொல்ல வரேன், சாஸ்திரம் சொல்லியிருக்கு. நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னா உங்கள் புண்ணியத்தை நீங்கள் இழக்கணும். விஸ்வாமித்திரர் திரிசங்குக்கு சொர்க்கத்தை வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லி தன் தபசை இருந்தால் தெரியுமா? அது மாதிரி போயிடும். அதனால் ஒரு குரு வேணும் எதுக்குமே. நம்ம ஒரு சாதனையை அனுஷ்டானம் பண்ணுறோன்னா, நாம சொல்கிறோம் எதனாலனா ஒரு குருக்கள் ஆலோசனை கேட்கணும். ஆலோசனை கடை இது எப்படி செய்கிறது, இது எப்படி நான் பக்குவமாக, இது எப்படி நான் இந்த நாக்கை விட்டு நீங்காத பழகு கீர்த்தனைய சதாஹரி எப்பொழுதும் நாக்கில் வரது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு குருக்களை கடந்து ஆலோசனை பண்ணணும். ஆலோசனை பண்ணால் அவங்க விஷயம் சொல்லுவாங்க, அவங்க அது ரகசியம் சொல்லுவாங்க. அந்த ரகசியத்தின்படி நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமாக நமக்கு நாமத்தில் வெற்றி அடையும், நாம சித்தி ஏற்பட்டுரும் கண்டிப்பாக. இல்லை தொடர்ந்து ஒருத்தர் நாம வரணும்னா அவ்வளோ லேஸில், அதுவும் இந்த கலியுகத்தில், அதுவும் இந்த அலைச்சல் படிச்சல, இந்த அவசர உலகத்தில், இவ்வளோ பரபரப்பான இந்த உலகத்தில் 1008 வேலைகளை விஷயங்களை வச்சுன்னு இருக்கிற இதில் இந்த கலியுகத்தில் போய் தொடர்ந்து நாம சொன்னால் நடக்கவே நடக்காது. அவ்வளோ லேஸில் அது போல் தொடர்ந்து இடைவிடாமல் நாம சொல்ல முடியாது. இடைவிடாமல் நாம சொல்லணும், ஆனால் முடியாது. ஏன் முடியாதுன்னா, எனக்கு 1008 வேலை இருக்குது. நான் உத்தியோகத்துக்கு போகணும், நான் எல்லாம் குடும்பத்தை கலட்சிக்கணும், நான் அதை அங்கே போகணும் இங்கே போகணும், எவ்வளோ வேலைகள் இருக்குது. நான் அது நடுவில் நாம சொன்னால் எனக்கு கவனமே வர மாட்டேது. நாம சொல்கிறது கவனம் வருது. கவனம் வரும்போது சொல்கிறேன், 10 நிமிஷம் மற்ற வேலைகளில் கவனம் செலுத்தும் போது டக்குன்னு மறந்துடுறேன் நாமத்தை. கொஞ்சம் நேரம் நாம சொல்கிறேன், அப்புறமா பார்த்தா மற்ற வேலைகளில் கவனம் செலுத்தோடனே டக்குன்னு அதை மறந்துடுறேன். அந்த வேலைகளில் நாம மறந்துடுது. அப்படியே கொஞ்சமாக பண்ணுறேன். அப்புறமா ஒரு அரை மணி நேரம் பண்ணுறேன், டக்குன்னு வேலை வந்துட்டு உடனே எழுந்து போயிடுறேன் வீட்டில் பூஜை அறையில். அப்போ என்ன பிரயோஜனம் நான் கேட்குறேன்? அதுக்கு தான் ஒரு குரு ஆசிரியக்கணும். அந்த நாமத்தையே திருடமாக பிடிச்சின்னு இருக்கிற ஒரு குரு ஆசிரித்து அவங்களிடத்துல ஆலோசனை கேட்கணும். ஆலோசனை கேட்க இது எப்படி நான் மெயின்டைன் பண்ண முடியும், திருடமாக இடைவிடாமல் நாம சொல்லிட்டு நான் என்ன வழி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்க அதுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. நம்ம தான் குருவை நாடுறது இல்லையே. நாடினா கண்டிப்பாக அது சால்வேஷன் உண்டு, அது சொல்யூஷன் உண்டு கண்டிப்பாக. ஆனால் நாடுறதில்லை. நாமளே தான் தோன்றித்தனமாக எல்லாம் எனக்கு தெரியும், நானே எல்லாம் பார்த்துப்பேன் அப்படின்னு எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? அவங்களே நான் பார்க்குறேன், நானே எல்லாம் பார்த்துப்பேன், நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன். அதெல்லாம் நடக்கவே நடக்காது ராஜா, நடக்கவே நடக்காது. நம்ம அழகாக ஒரு குரு ஆசிரிச்சிட்டோம்னா, அவங்க சொல்கிற பேச்சு கேட்டுட்டோம்னா, நம்ம நாமத்தை எப்படி சுத்தமாக ஜெபிக்கணும், எப்படி சுத்தமாக கீர்த்தனை பண்ணணும், அது எந்த எண்ணத்தோடு பண்ணணும் அப்படின்லாம் நம்மளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. சொல்லி கொடுத்துட்டா அப்புறமா நாமத்தை நீங்கள் ஆனந்தமாக உங்களுக்கு சௌக்கியத்தை மட்டுமே கொடுக்கும். நாமம் சுகவாசியாக வச்சுக்கோங்க உங்களுக்கு நாமம் கண்டிப்பாக. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எல்லாத்துக்கும் இப்போது நம்மளாம் எப்படி நம்ம அவசரப்படுறோம், இன்றைக்கி விதை போட்டால் நாளைக்கே மரம் அழிச்சணும்னு ஆசைப்பட்றோம். மரம் அழிச்சது இல்லை, மரம் அழித்து மரம் பெருசாகி காய் பூ விட்டு காய் விட்டு எப்போ பழம் பழுத்து உடனே பழத்தை பறிச்சணும்னு நினைக்கிறோம். நாளைக்கே பழத்தை பறிச்சிடணும்னு நினைக்கிறோம். இன்றைக்கி விதை போட்டு நாளைக்கே பழத்தை பறிச்சணும்னு நினைக்கிறோம். நடக்குமா? ஒரு சாதாரண விஷயம் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். இந்த லௌகிகமான விஷயம், ஒரு மரத்தை வச்சோன்னா, ஒரு மரத்தை கொட்டை போட்டோன்னா அது ஒரு 5 வருஷமாவது வெயிட் பண்ணி அப்புறமா பழத்தை பறிக்கிறோம். அப்படின்னா அதை விட பவர்ஃபுல்லு பகவான் நாம இல்லைன்னு சொல்ல வரல. அப்போ இதுக்கு பலன் கொடுக்கணும்னா கொஞ்ச நாள் பொறுமையாக தான் இருக்கணும். ஒரே நாளில் கிடைக்கல அடப்பாப்பா எவ்வளோ நாமா சொன்னேன் பலனே கிடைக்கல, நான் விட்டேன். இப்போ வேற ஒரு நாமா சொல்கிறேன், அந்த கோயிலுக்கு போகிறேன். இப்போ வேற ஒரு சாய்பாபா கும்பிட்றேன், இப்போ நான் வல்லார் கும்பிட்றேன், நான் ராமகிருஷ்ண மடத்துக்கு போகிறேன், நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன். எதனா ஒன்றா பிடிச்சா பலன் கிடைக்கும். இவன் பல விதத்தில் அலையும். இதில் பலன் கிடைக்கலனா இன்னொன்றுல பலன் கிடைக்கலனா இன்னொன்று பலன்கள்னா இன்னொன்றுல அப்படி மாறி போயினே இருக்கும். இதனால் நான் ஸ்திர புத்தி இல்லை, ஸ்தித பிரக்ஞை நிலையை சொல்லியிருக்கு இல்லையா பகவத்கீதைலாம் படிக்கணும். படித்து பார்த்தா ஸ்தித பிரக்ஞை எப்படி இருப்பான், பாஷா எப்படி பேசுவான், எப்படி உட்காருவான், அதெல்லாம் சொல்லியிருக்கு. அதான் படிக்கணும். படித்தா நல்ல ஞானம் உண்டாகும்.
எப்படி நம்ம செயல்படணும்னு எல்லாமே சொல்லியிருக்கு பகவத்கீதையில். அப்போ நம்ம என்ன பண்ணணும், பகவன் நாமா சொல்லணும்னா ஒரே வழியை ஃபாலோ பண்ணணும். 10 வழியை ஃபாலோ பண்ணக்கூடாது. நான் ராமநாமா சொல்லுவேன், ஹரே கிருஷ்ணா சொல்லுவேன், நான் ஹரே ராமா சொல்லுவேன், எங்கெங்கே யார் யார் கூப்பிட்றாங்களோ அப்படி இப்படி நான் சொல்லுவேன். அப்போ பலன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போது அதுதான் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க மகான்கள்லாம். இப்போ 5 இடத்துல 5 அடி தோன்றது எப்படிக்குது, ஒரே இடத்துல 10 இடத்துல 5 அடி தோன்றது எப்படிக்குது, ஒரே இடத்துல 50 அடி தோணுனா சீக்கிரம் தண்ணி வந்துடும். அங்கே கொஞ்சம் 5 அடி, அங்கே ஒரு 5 அடி, இங்கே ஒரு 5 அடி அப்படின்னு தோணுனா தண்ணி எப்படி வரும்? எதுலேயுமே தண்ணி வராது. அது மாதிரி இந்த நாமா கொஞ்சம், அந்த நாமா கொஞ்சம், அந்த தெய்வம் கொஞ்சம், இந்த தெய்வம் கொஞ்சம், அங்கே கொஞ்சம் பிரார்த்தனை, இங்கே. அப்போ எப்படி நம்ம பாஸ் பண்ண முடியும்? யோசித்து பாருங்க. நம்ம ஆசைப்படுறோம், நியாயம்தான், நியாயமான விஷயந்தான் ஆசைப்படுறோம், அத்தியாவசிய தேவை தான். ஆனால் நம்ம கடைப்பிடிக்கிற முறை சரியில்லையே. ஆனால் நம்ம பக்தி பண்ணிவிட்டு அது ஒரு பக்தியின் பேர், அது நம்ம பண்ணுறது தான் ஒரிஜினல் சிறந்த பக்தி அப்படின்னு நம்மளே சர்டிஃபிகேட் கொடுத்துப்போம். கொடுத்துட்டு நான் கரெக்டான வழியில் தான் போகிறேன். நாம் சொன்னோம்னா இது போல் பண்ணாதீங்க, இதெல்லாம் இந்த தேவதைகளும் கும்பிட்றீங்க, அப்புறம் ஹரே கிருஷ்ணான்னு சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம சொன்னால் நம்மளை அப்படியே சீரின்னு வருவாங்க கோபமாக. ஏன்னா அவங்க போகிற வழி தவறான வழி இருந்தால் என்னை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? நான் எப்படிப்பட்ட பக்தி தெரியுமா? நான் எப்படிப்பட்ட பக்தி தெரியுமான்னு, நான் எப்படி பக்தி பண்ணுறேன் தெரியுமா? என்ன போய் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கோபம் வரும். நாம் சொல்கிறது கரெக்டானதுன்னு நம்மளுக்கு நல்லா தெரியுது, அவங்க சொல்கிறது அதர்மம்னு நல்லா தெரியுது. சரி, அவங்களும் பேசக்கூடாது, சாரிங்க அப்படின்ட்டு போய் நேர வேண்டியது தான். அவள் தான் வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. அப்புறம் கஷ்டப்படுறேன்னா ஏன் கஷ்டப்பட மாட்டாங்க? ஒரே தெய்வம் ஒரே நாமம் போதும், நிம்மதியாக இருக்கலாம். பல தெய்வங்கள் பல நாமங்கள்லாம் உன்னை குழப்பி விட்டுரும், உன்னை திண்டாட விட்டுரும், அலைய விட்டுரும். அதுதான் நான் சொல்ல வரேன். சிம்பிளாக சொல்லிட்டேன் இப்போ நான். அதனால் எதுக்குமே ஒரு குரு வேணும். நம்ம தான் குருவை ஆசிரிச்சவங்களே கூட குரு வார்த்தை கேட்க மாட்டாங்களே. குரு என்ன சொன்னார்? ஹரே கிருஷ்ணா சொல்லுன்னு சொன்னார். அப்புறம் நம்ம ஏன் உணத்தில் போய் தாவறோம்? ஹரே கிருஷ்ணா மட்டும் ஜபிச்சு போயினே இருக்கலாம் இல்லையா? தீட்சை எடுத்திருக்கோம். இப்போ அதுமாரி சில பேர்லாம் இருக்காங்க, தீட்சை எடுத்துருக்கோம், ஹரே கிருஷ்ணா சொல்லுவாங்க, கடைசியில் பார்த்தா டக்குன்னு அவங்க வேறு அங்கே கொஞ்சம் மனசு மயங்கும். சரி, நான் அந்த தேவதைகள்லாம் கும்பிட்றேன், இந்த தேவதைகள்லாம் கும்பிட்றேன், அந்த தேவதையுடைய பேரை சொல்கிறேன், இந்த தேவதையுடைய நாமத்தை சொல்கிறேன், நான் அந்த கோயிலுக்கு போகிறேன், இந்த கோயிலுக்கு போகிறேன், நான் அந்த பூஜையை அனுஷ்டானம் பண்ணேன், இந்த பூஜை இந்த விஷயத்துக்கு கலந்துக்கிறேன், அந்த விஷயத்துக்கு கலந்துக்கிறேன், அப்படியே போயிடும். அப்போ குருவனுடைய பேச்சிலையும் திருட விசுவாசம் இல்லை. விசுவாசம் குரு வாக்கியேஷ். குரு என்ன சொன்னார்? ஒரே நாமத்தை படி, ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை மட்டும் படி, உன்னுடைய தெய்வம் கிருஷ்ணன் தான் அப்படின்ட்டு எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணி. ஆனால் குரு பேச்சு மீறியே நாம் மற்ற தேவதைகளை வழிபடுவோம், எல்லாம் பண்ணுவோம், அங்கே போவோம், இங்கே போவோம், எல்லா விசேஷம் கலந்துப்போம். இதுவும் தப்பு இல்லை, அதுவும் தப்பு இல்லை, அதுவும் சரி தான், இதுவும் சரி தான் அப்படின்னா இதில் ஒரு ஸ்திரமான புத்தி இருக்கா? யாருமே சில பேருக்கு இது தப்பாக தோணும். கண்டிப்பாக தப்பு கிடையாது, நான் சொல்கிறது புரிஞ்சுங்க. அது மாதிரி அதான் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, 10 இடத்துல 5 அடி தோணுனா தண்ணி வருமா? ஒரே இடத்துல 50 அடி தோணுனா தண்ணி வருமா? அது மாதிரி ஒரே தெய்வத்தை மனசு ஒருமுகப்படாமல் பலன் சித்திக்காது. மனசு ஒருமுகப்படுறதுக்கு தான் இவ்வளவும். ஒரே தெய்வத்தை படி சொல்கிறது, ஒரே நாம சொல்கிறது. மனசு ஒருமுகப்படலைன்னு சொன்னால் அதுதான் பகுஷாகாகி அனந்தஸ்ச, பல கிளைகள் உடையதாக. அங்கே ஓடுவோம், இங்கே ஓடுவான், அங்கே ஓடுவோம், இங்கே ஓடுவான், அது கூப்பிட்டாங்க அங்கே போனேன், இது கூப்பிட்டாங்க போனேன், திருப்பதி பாத யாத்திரை போனேன், சிறுவாபுரி முருகர் கோயில் போனேன், விநாயகர் கோயில், திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில் போனேன், அங்கே போனேன், அந்த விசேஷம் சாய்பாபா கோயிலுக்கு போனேன், வள்ளலார் கோயிலுக்கு போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன், அந்த சாமியார் கூப்பிட்டாரு, இந்த சாமியார் கூப்பிட்டாரு, அந்த மடத்துக்கு போனேன், இந்த மடத்துக்கு போனேன். இதுக்கு எல்லையே கிடையாது. இது பாட்டு போயினே இருக்கும். அது சரி, அதோட நிறுத்த மாட்டான், போயினே இருப்பான் பாடு. ஆனால் எங்கேயுமே ஸ்திரமாக இல்லாமல் நிம்மதி இருக்காது. எவனே நிம்மதி இல்லாமல் இருப்பான், அலைஞ்சே இருப்பான் பழக்கத்தில். அதுக்கு தான் ஒரு குரு வேணும். எதுக்குமே ஒரு குரு வச்சுட்டு நாம் செயல்பட்டோம்னா ஒரே நாமா போதும், ஒரே தெய்வம் போதும், நிம்மதியாக போவோம், சாந்தியாக இருக்கும் மனசு. பல வழிபாடுகள், பல தெய்வம், பல சாஸ்திரங்களை படிக்கிறது பிரமா வகை புத்தி குழப்பத்தை உண்டாக்கிடும். பாகவதம் படிக்கிறது, ராமாயணம் படிக்கிறது வசதி. ஆனால் அதை விட பெஸ்ட் என்னென்னா, பாகவத ராமாயணம் படிக்கிறத விட பெஸ்ட் என்னென்னா பகவன் நாம ராமநாமா சொல்கிறது பெஸ்ட். அவ்வளோ தான் சொல்ல முடியும். ஏன்னா அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, அது எங்கே கொண்டு வந்து விட்டுக்குன்னா நாமத்தில் கொண்டு வந்து வர்றதுக்கு தான்
பாகவதமும் ராமாயணம். பாகவதம் எங்கே கொண்டு வந்து ஆரம்பத்தில் படித்து பாருங்கள், கடைசியில் எங்கே கொண்டு வந்து விட்டது? நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வபாவ பிரணாசனம். நாமத்தில் கொண்டு வந்து விட்டுச்சா? அதுதான் பாகவத்துடைய நோக்கமே. அதுதான் ராமோ ராமோ ராம இது பிரச்சாரம் அவ ஒன்று. ராமாயணம் எங்கே கொண்டு வந்துச்சு? ராமநாமம் சொல்கிறது. ஓகே, ராமாயணம் பாகவத்துடைய நோக்கமே நாமத்தில், ராம நாமத்தில் கொண்டு வந்து, பகவன் நாமத்தில் கொண்டு வந்து வர்றது தான் அதனுடைய நோக்கமே. அது கொண்டு வந்து விட்டாச்சு. விட்டுட்ட பிறகு மறுபடியும் நான் ஃபஸ்ட்லேருந்து போகிறேன், முதலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ படி. ஆனால் பகவன் நாமத்தை இன்றைக்கி இவ்வளோ நேரம் நான் சொல்கிறேன்னு ஒரு திருட விரதமாக வச்சுக்கின்னு பிரியமான ஒரு நாமத்தை, இல்லை ஹரே கிருஷ்ணனா சொல்லி, ஹரே ராமானா சொல்லி, எல்லாம் பேதம் கிடையாது. ஆனால் ரொம்ப சுலபமான, அதில் எல்லா நாமத்தை விட சிரேஷ்டம் ஏன் ராமநாமன்னா ரொம்ப சுலபமானது. இந்த ராமநாமா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொன்னாலும் தப்பு வராது. மற்ற நாமங்களில் தப்பு வராமல் போகாது. ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணான்னுவான், கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லணும், நல்லா வச்சிருந்தா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணான்னுவாங்க சில பேர். ஹரே கிருஷ்ணா ஹா வரணும், ஹரி கிருஷ்ணன்னுவாங்க. அப்படி இல்லை, ஹா அப்படி உச்சரிக்கணும். அதில் மிஸ்டேக் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் ராமநாமா நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணால் சொல்லுங்கள், ராம 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 தப்பே வராது. அதனால் நம்ம இதை தேர்ந்தெடுத்துருக்கோம். பகவான் இது நாம் தேர்ந்தெடுத்ததில் பகவான் இந்த ராமநாமத்தை அடியனுக்கு எழுதி வச்சான் நாக்கில். அதனால் இன்னாருக்கு இன்னாருன்று அப்படின்னா அவங்களுக்கு பகவான் என்ன படியாளுக்கிறான்னு அதுதானே சொல்ல முடியும். அதனால் தப்புன்னு சொல்ல வரல. ஹரே கிருஷ்ணனா சொல்ல, ஹரே ராமா சொல்ல, அந்த ஒன்றே உறுதியாக பிடின்றேன். பிடிச்சி ஜென்மாவை கரையேற்றிக்கும். தப்பாக சொன்னால் கூட பலன் உண்டு. ஆனால் அதுக்காக தப்பாகவே சொல்லக்கூடாது. அது சரி பண்ணி நல்லா சரியாக சொல்ல பார்க்கணும். ஆனால் ராமநாமா நீ தப்பாக கூட சொல்லவே முடியாது. மரான்னு சொன்னால் கூட அது ராமான்னு மாறிடும். ராம 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 வந்துச்சா? தப்பாக சொல்லணும்னு நினச்சா கூட அது சரியாயிடும் ராமநாமா. அதனால் இது சுலபம், அதுக்காக சொல்கிறேன். ஏதோ ஒன்று, எந்த நாமத்தை பிடிச்சாலும் சந்தோஷம்தான். எந்த நாமம் சொன்னாலும் அது பூர்ண பலனை கொடுக்கும். பரபிரம்மஸ்வரூபம் தான். நாமத்துக்கும் நாமிக்கும் வித்தியாசம் கிடையாது. அது நாராயணான்னு சொல்லு, அச்சுதான்னு சொல்லு, ஆனந்தான்னு சொல்லு, எதனா சொல்லிக்க. கோவிந்தான்னு சொல்லு, மாதவான்னு சொல்லு, மதுசூதனான்னு சொல்லு, கிருஷ்ணான்னு சொல்லு, ஹரே கிருஷ்ணான்னு சொல்லு, ஹரே ராமான்னு சொல்லு, எப்படி சொன்னாலும் சரி பலன் ஒன்று தான். மோட்ச பலன் சித்திக்கும். பகவத் பக்தி பலன் கொடுத்துரும். ஞான வைராகியம் கொடுத்துரும். இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நாமத்தை பிடிச்சிக்கிறவங்க மற்ற தர்மங்களை ஆசைக்கணுன்ற அவசியம் கிடையாது. நாமத்தை பிடிச்சிக்கிறவங்க உயர்ந்த நிலைக்கு வந்துட்டாங்க. ராஜபாட் அது ராஜா சிம்மாசனத்துலேயே இடம் பிடிச்ச மாதிரி, சிம்மாசனத்தையே இடம் பிடிச்ச மாதிரி. சிம்மாசனத்தை விட்டுட்டு நான் காவலாளிங்க, அமைச்சர்கள், மந்திரிகள் உட்கார ஸ்தானத்தில் உட்காரன்னு சொன்னால் அது நல்லா இருக்குமா? யோசிச்சு பாருங்கள். ராஜ சிம்மாசனத்தில் உன்னை உட்கார வச்சுருக்கும் போது நீ மந்திரி சிம்மாசனம் வேணும், நான் அமைச்சர் சிம்மாசனம் வேணும், நான் காவலாளி இருக்கிற அந்த இடம், அந்த காவலாளி கேட்டில் போய் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் நியாயமா? அது மாதிரி மற்ற தர்மங்கள்லாம் நாமா சொல்கிறவங்க ராஜ சிம்மாசனத்தில் உட்கார்ற மாதிரி, மற்ற தர்மங்கள்லாம் அமைச்சர், மந்திரி, அது மாதிரி ஸ்தானங்களில் உட்கார்ற மாதிரி மற்ற தர்மங்கள்லாம் கடைப்பிடிக்கிறது. ஈவன் பாகவதம் படிக்கிற, ராமாயணம் படிக்கிற, அதெல்லாம் ஒரு ஸ்தானம், உயர்ந்த ஸ்தானம் தான். ஆனால் இது ராஜ சிம்மாசனத்திலே உட்கார வைக்கிற மாதிரி ஒன்று நாமா சொல்கிறது ரொம்ப வசதி. நாமா சொல்கிறது. அதனால் பாகவதம் கொண்டு வந்து விட வேண்டிய இடத்துல விட்டாச்சு, நாமத்தை கொண்டு வந்து விட்டாச்சு. ராமாயணமும் கொண்டு வந்து விட்டாச்சு நாமத்தில். அப்புறமா நாமத்தை பிடிச்சி போக வேண்டியது தானே. அப்போ ஏன் திரும்பி பார்க்குறேன்? அது கொஞ்சம் நல்லாகுது, இது கொஞ்சம் நல்லாகுது, ஏன் மயங்கிற புத்தி? மயங்கக்கூடாது. படிக்கலாம். இந்த நாமத்தை 3 மணி நேரம் நாமம் சொல்லணும்னா அதை சொல்லிவிட்டு அப்புறமா படிச்சுக்கோ. அப்புறமா பாகவதம் படிக்கிறது தப்புன்னு சொல்லுது. சந்தோஷமாக இருக்கும். பாகவதம் படித்தா பக்தி வரும், ராமம் படித்தா பக்தி வரும். நல்லது தான். ராமாயணம் படிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் நீ நாமத்துக்கு குறை வச்சுட்டு படிக்காது. நாம இன்றைக்கி 3 மணி நேரம் நாம சொல்லிட்டா 3 மணி நேரம் நாம சொல்லிட்டு அப்புறமா ஃப்ரீயாக இருந்தால் படி. இல்லை நாம சொல்கிற ஃபுல்லாக முடி, நாமத்தை முடி, ஃப்ரீயாக இருந்தால் படி. அவ்வளோ. இதெல்லாம் நம்ம எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கிறோம். உங்கள் கஷ்டங்கள் தீர வேணாமா? நான் கேட்குறேன், ஓப்பனாக கேட்குறேன். உங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீரணமா வேணாமா? உங்கள் பிரச்சனைகள்லாம், கடன் தொல்லை பிரச்சனைகள், எவ்வளோ குழப்பங்கள், வீட்டில் சண்டை சச்சரவு, ஒருத்தர் விரோதம், ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க விரும்பலை, ஒரே கலசல் பலசலாக இருக்குது, எல்லாமே ஒரே சண்டை சச்சரமாக இருக்குது. அதெல்லாம் நீங்களமாக வேணாமா? கலகம் தீரணமாக வேணாமா? அப்போ இன்றைக்கி தீவிரமாக நைட்டு பார்க்காத, டே பார்க்காத, சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்லனாலும் சரி, நீ தூங்குறதாலும் சரி தூங்கலனாலும் சரி, நாமத்தை தீவிரமாக சொல்லு. உனக்கு சீக்கிரமாக பலன் கிடைக்கும். உன்னுடைய தீவிரதையை பொறுத்து தான் பலனும் கிடைக்கும். தீவிரம் குறைஞ்சிச்சுன்னா பலனும் லேட் ஆகும். தீவிரம் அதிகமாச்சுன்னா பலன் கை மேலே பலன்.
கர அமலகவத்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல பலன் கிடைச்சிடும். முக்தி கரதலை ஸ்திதா. அதனால் அனவரதமும் பகவன் நாமா விட சிறந்த தர்மம் கலியுகத்தில் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை உதாசீனப்படுத்திட்டு நீ எந்த தர்மம் செய்தாலும் அது பலன் கொடுக்காது, பூர்ண பலன் கொடுக்காது. நாமத்தை உதாசீனப்படுத்தினவன் எந்த தர்மத்துக்கும் லாய்க்கு கிடையாது. நாமத்தை கொண்டாடி அவன் பண்ணானா எல்லா தர்மமும் அவனுக்கு பலனை கொடுக்கும், எல்லா தர்மமும் அனுகூலமாக இருக்கும் அவனுக்கு, எல்லா தர்மத்திலையும் பலனை அவன் அடைஞ்சிடுவான். நாம சொல்கிறேன் எத்பலம் நாஸ்தி தபசான தர்மம் தானம் தர்மங்கள் யோகம் தபசு யோகம் சமாதி எல்லா பலன்களும் அவனுக்கு கெச்சிடும், எல்லாமே அனுகூலமாகிடும் அவனுக்கு. நாமத்தினால் ஆகாத எதுவும் கிடையாது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அஷ்டமா சித்திகளையும் அள்ளி கொடுத்துரும் நாமா. நீ சாதுக்களை கூட நீ தேடி போவான, சாதுக்கள் உன்னை தேடி வருவாங்க நாமா சொல்லினே இருந்தனா. நடந்திருக்கு, அதுக்காக சொல்கிறேன், நடந்த விஷயம். கனவுல வருவாங்க, நினைவில் வருவாங்க, நேரில் வருவாங்க, எப்படி எப்படி உனக்கு தரிசனம் கொடுப்பாங்க. நாம மட்டும் தொடர்ந்து சொல்லினே இருந்தான். பகவானுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நாமா சொன்னான். நீ ராம ராமானு கர்ஜிச்சன்னு சொன்னால் உன்னை பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், 10 தெய்வத்தை கும்பிட்டு 10 நாமங்களை சொல்லி நம்ம அதுதான் நம்ம பண்ணுறது தான் பக்தி. என்னது நம்மளுக்குள்ள ஒரு இது ஈகோ சில பேருக்கு. நான் சரியாக தான் பண்ணுறேன், நான் பக்காவாக தான் பண்ணுறேன். அப்போ ஏன் முன்னேற்றம் அடையல, ஏன் அவங்க பிரச்சனைகள் தெரியல? ஏன்னா நாமளே ஒரு பக்தி நம்ம அது பேர் வச்சுக்கின்னு நம்மளை கண்ணாமண்ணான்னு ஏதோ ஒரு நம்ம தெரிஞ்சதுன்னு தெரியாத ஏதோ ஒரு பக்தி பண்ணிக்கின்னு அந்த பக்தி தான் கரெக்டான பக்தி நம்மளே ஒரு பேர் வச்சுக்கின்னு அது பக்தின்னு பேர் வச்சா அதெல்லாம் பக்தி ஆகிடுமா? ஆகாது. எதுவுமே குருமார்கள் மகான்கள் என்ன சொன்னாங்களோ அவர்களை பின்பற்றினால்தான் நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கும், உண்மையான ஆனந்தம் நிம்மதி கிடைக்கும், சாந்தி கிடைக்கும். கரெக்டான வழியில் போனால் நல்லாவே இருக்கும். சோதனை வரும், பிரச்சனை வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வராது. ஏன் சோதனை வரும்னா நீ கரெக்டாக ப்ரொசீஜராக பகவன் நாமாவை கரெக்டாக ஃபாலோ பண்ணி சொன்னால் நிம்மதியை தவிர சந்தோஷத்தை தவிர அது நேருக்கு மாறாக துன்பத்தை கொடுக்காது. துன்பத்தை போகிறதுக்கு வந்து தான் அந்த பகவன் நாமா, துன்பத்தை கொடுக்கறதுக்கு வரல. நிறைய பேர் என்னன்னா நாமா நிறைய சொன்னால் சோதிக்கும், கஷ்டம் அதிகமாக வருது. கஷ்டத்தை போகிறதுக்கு தான் நாமா வந்துக்குது. பாயதோ மகதோ பயாத், பெரிய பயத்துலேருந்து உன்னை விடுதலை பண்ணுறதுக்கு தான் நாமா வந்திருக்கு. மாசுச்சாகா, கவலைப்படாமல் துக்க சமனகா, உன் துக்கங்களை சமணம் பண்ணுறதுக்குனே நாம சிங்கத்தின் வச்சு சர்வ பாப பிரணாசனம், உன் பாபங்கள்லாம் போகிறதுக்கு பிரணாமோ துக்க சமனகா தம் நாமாமி ஹரிம்பரம். உனக்கு வந்து துக்க சமணங்கள்லாம் ஆகிறதுக்கு தான் நாமா. துக்கம் வருதுன்னு நீ சொல்கிறியே, அது எப்படி? அப்போ நீ பண்ணுற தர்மத்தில் ஏதோ கோளாறு இருக்குது, அதில் தான் சோதிக்கிறது, கஷ்டம் வருது. நம்ம கரெக்டாக நம்ம ப்ரொசீஜராக சொல்கிற மாதிரி நாமத்தை நீ பிடிச்சின்னு சொன்னால் நாமத்தை மாத்திரம் நான் சொல்கிறதுன்னா ஏகபக்தி விசிஷ்யதே அனன்யா சிந்தை அனன்யா பாக் அப்படின்னு அந்நிய சிந்தனை இல்லாமல் நாமத்தை மாத்திரம் யார் பிடிச்சிக்கிறாங்களோ சபாஷ், நீ சிறந்த புத்திமான், நீ தான் சுமேதசா. சுமேதஸ்னா மேதஸ்னா புத்திமான், சுமேதஸ்னா அதிகமான புத்திமான் அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். இப்போ நான் எவ்வளோ பெரிய ரகசியத்தை இப்போ உடைச்சிட்டேன். ஏன்னா இந்த நாமத்தை நம்ம பிடிச்சிருந்தா எல்லா தர்மங்களும் இதில் அடங்கியிருக்கு. எல்லா தர்மங்களும் நீங்கள் கடைபிடித்த பலன் இந்த நாமத்தினால் கிடைச்சிடும். எத்பலம் நாஸ்தி தபசா தத்பலம் லபதே சம்பிய கலவு கேசவ கீர்த்தனம். அந்த பலன்கள் எல்லாம் கேசவ கீர்த்தனால ஃபுல்ஃபில் ஆகிடும், கிடைச்சிடும். இதை விட சிறந்தது வேறு எதுவுமே கிடையாது. சரி, அதனால் நாமத்தை படிச்சிங்க. நாம அப்புறம் உங்களை பிடிச்சிக்கும். முதல்ல நீங்கள் பிடிப்பீங்க, அப்புறம் உங்களை பிடிச்சிக்கும். அது உங்களை தூங்க விடாது. பலனை உத்தேசித்து கூட பகவான் நாம சொல்லலாம், தப்பு இல்லை. பலனை எதிர்பார்க்காம தான் நாம சொல்லணும் அப்படிலாம் கிடையாது இந்த கர்மாவில். ஏன்னா எல்லாருக்கும் பசின்னு எடுக்கும், சாப்பாடு வேணும், குடும்பம் நடத்தணும், பணம் வேணும், எல்லாருமே எல்லா தேவைகள் இருக்கே. ஆமாம், மனைவி இருக்குது, குழந்தைகள் இருக்குது, எல்லாம் நான் அப்படியே நடுத்தரில் விட்ட முடியுமா? அவங்களெல்லாம் காப்பாற்றணும், போஷிக்கணும் இல்லையா? அப்போ நம்மளுக்கு அத்தியாவசிய தேவை இருக்குது இல்லையா? கண்டிப்பாக
அப்போ அந்த தேவைகளை உத்தேசித்தா அது நாமத்தை நிறைய அதிகரிக்க செய்யும். கொஞ்ச நாள் சொல்லிட்டு பலன் கொடுக்கல அப்படின்னு தோண்டு போடக்கூடாது. அது பலன் கொடுக்கும்போது கொடுக்கட்டும், ஆனால் நீ நாமத்தில் தீவிரத்தையை காட்டு, சின்சியரிட்டி காட்டு, உன்னுடைய நம்பிக்கை உறுதியை காட்டு. நான் இந்த நாமத்தை தவிர வேறு நாமத்தை ஜெபிக்க மாட்டேன், இந்த ஒரு நாமத்தை தான் நான் ஜெபிப்பேன், இந்த ஒரு தெய்வத்தை தான் பிடிப்பேன், இந்த ஒரு மார்க்கத்தை தான் நான் முழுசாக நம்புகிறேன் அப்படின்னு நம்பிக்கையாக முழுசாக நீ செயல்பட்டு பாரு, கை மேலே பாரு. நீ அது கொஞ்சம் இது கொஞ்சம், அந்த தர்மத்தையும் கடைப்பிடிப்பேன், இந்த தர்மத்தை கடைப்பிடிப்பேன், நாமத்தையும் கொஞ்சம் ஊறுகாய் மாதிரி நாமத்தையும் கொஞ்சம் தொட்டுப்பேன், ஒரு மணி நேரம் நாம சொல்லுவேன், மற்ற நேரத்தில் மற்ற தர்மங்களை கடைப்பிடிப்பேன் அப்படின்னா அப்போ பலன் கொடுக்காது. அப்போ பலன் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த ஒன்றை பிடி உறுதியாக பிடி, நாமத்தை பிடிச்சிக்கிட்டா அதையே நம்பணும். அந்த நாமமே தெய்வம், அந்த நாமம் தான் கதி. அந்த ராமன் வேற இல்லை, நாமம் வேற இல்லை, ராமன் வேற இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். அந்த ராமனே கதி, அவ்வளோதான், பிடிச்சிக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அங்கே இங்கே திரும்பி பார்க்காது. அது கொஞ்சம் போகலாமே, நோ ராமநாமமே போதும் அப்படின்னா அப்போது அது உனக்கு என்ன தேவைன்னு அது பார்த்து செய்யும். நம்மளுடைய மனசை பார்த்து தான் வாழ்வை மாற்றுவான் பகவான். கண்டிப்பாக உன் மனசை உண்மையாக நம்பிக்கை தான் வாழ்க்கை. பகவான் இடத்துல வைக்க வேண்டியது நம்பிக்கை மாத்திரம்தான். அந்த நம்பிக்கையை ஸ்ட்ராங்காக வச்சிட்டோம்னா, நீ நம்பிக்கை வச்சிருக்கியா இல்லையான்றது நீ சொல்கிற விஷயத்தில், நீ சொல்கிற நாமத்துலேருந்து தெரிஞ்சிடும். அந்த நாமம் கொஞ்சம், இந்த நாமம் கொஞ்சம் அப்படிலாம் கிடையாது. ராமநாமனா ராமநாமம் மட்டும்தான். எந்த நாமம் எங்கே வேணால் பாடிட்டோம், அந்த நாம சங்கீர்த்தனத்திலே நான் ராமநாமம் பாட்டு வந்துடுவேன், அந்த ராகத்திலே நான் ராமநாமம் பாட்டு வந்துடுவேன். அப்போ ராமநாமத்தை விட்டு வேறு நாமத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு உறுதியாக இருந்துட்டேன்னு சொன்னால் நீ கிரேட். உன்னை அசைச்சிக்க முடியாது. அப்போ அந்த நாமமே உன்னை ரட்சிக்கும். சரி, நம்ம அதை பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாத சங்கத்துக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், சத்குரு மகாராஜ்க்கு ஜெய், சாதமணிக்கு ஜெய். ராம 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 ராம. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ராம 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 ராம. ஆஞ்சநேயர் சஞ்சீவனி பருவத்தை தூக்கின்னு வந்தார். எப்படி தூக்கின்னு வந்தார்? ராமநாமத்தை சொல்லி தான். அது மாதிரி எல்லாமே ராமநாமத்தில் சாதிக்க முடியாது, எதுவுமே கிடையாது. எல்லாமே சாதிக்க முடியும் ராமநாமத்தினால. சரி, ராம 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 ராம. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ராம 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 ராம.